இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா வள்ளி, அவங்க தான் சொல்றாங்கன்னா நீ இப்படி முன்னாடி வந்து நிக்கிற. அம்மனோட சிலையெல்லாம் நீ மடியில வைக்கலாமா? அது அவசரம் இல்லையா? ஏங்க என்ன பேசுறீங்க? அவங்க ஏன் செய்யக்கூடாது? என்னம்மா நீ புரியாத பொண்ணா இருக்க? அவங்களுக்கு கல்யாணம் உண்டா, காட்சி உண்டா, குழந்தை உண்டா? இது எதுவுமே இல்லாம இப்படி ஒத்தையா இருக்கவங்க இந்த காரியத்தை செய்யலாமா? அப்படிலாம் செஞ்சா தெய்வ குத்தமாயிடும். வலி, நீங்க ஒதுங்கி நில்லுங்க. ஏய், யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாரா மாரா, ஒண்ணு வேணடா, நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம், பிரச்சனை வேண்டாம். இல்ல வள்ளி விடு. ஒதுங்கி நின்னுக்கிறேன். பண்றீங்க வலிமா? வேணா வீரா, நீங்க வாங்க. வேணா வீரா, வலிமா நான் சொல்றத கேளுங்க, நீங்க வாங்க. வேணா வாங்க. வேணா சொன்னா கேளுமா வீரா. யாரு மொட்டை மரம்? இவங்களா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. உங்களுக்குமா? 2 குழந்தை. வீரா வேணாமா. இருங்க வலிமா, இவங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 7 குழந்தைங்க. நாங்க 3 பேரு, இவங்களோட மருமக 3 பேரு, அண்ணன் ஒருத்தர்னு அத்தனை பேருக்கும் தாயா இருந்து இந்த குடும்பத்தை காக்குற காவல் தெய்வம் இவங்க. இவங்கள தப்பா பேசுறீங்க? தாய் காட்டுற பாசத்துல கூட தன்னோட புள்ளங்கிற சுயநலம் இருக்கும். ஆனா இவங்களோட பாசத்துல ஒரு துளி கூட சுயநலத்தை பார்க்க முடியாது. இந்த குடும்பத்துக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சிருக்காங்க. தாயிலா புள்ளங்கிற குறை கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லாம வளர்த்திருக்காங்க. தன்னோட அண்ணன் பசங்களுக்காகவே கல்யாணம் பண்ணிக்காம தன்னோட வாழ்க்கையவே அவங்க தியாகம் பண்ணிருக்காங்க. இந்த சடங்கு பண்றதுக்கு இவங்களை விட தகுதியான ஆளு வேற யாரு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அழாதீங்க வலிமா. வலிமா, நீங்க இதுல உட்காருங்க. இது எனக்கு போதும் வீரா, எனக்கு இதே போதும். இல்ல வலிமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஓய் உட்கார வள்ளி. வந்துட்டே இருக்கோம். வாங்க. வந்து உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்க.